வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு சத்தான குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். பாசிப்பயிறு ஒரு கப் குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு இறக்கிக்குவாங்க. அதுக்குள்ளே ரெசிபி இந்த வச்சுருக்கோம். இப்போ துவரம்பருப்பு ஒரு 1.5 கப் எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் பொடி, நம்ம தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பெருசு, சிறுசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஒரு 6 பச்சை மிளகாய், சிறுசாக இருந்தால் கூட 2 போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பச்சை பாசி பயிரை அதில் கொட்டிடுங்க. எல்லாம் மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி இது ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு சத்தான குழம்பு ரெடி. இறக்கி வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்கவும் அதில் மல்லித்தழை போட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து அதில் கொட்டி இறக்கிடுங்க. இப்போ பாசிப்பயிறு சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பார்த்து